வணக்கம். அனைவரையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய உடல் மற்றும் உளத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகள் குறித்து நாங்கள் பேசி வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் மிக முக்கியமான விடயம் குறித்து நாங்கள் கலந்துரையாட போகின்றோம். பொதுவாக மலம் கழிக்கும் போது எங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கின்றன, அதற்கான காரணங்கள் என்ன, இந்த பிரச்சனைகளை நாங்கள் எப்படி தீர்க்க முடியும் போன்ற விடயங்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துரையாட போகின்றோம். இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார் சத்திர சிகிச்சை நிபுணர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் முழுமையாக மலம் கழிக்கும் போது எப்படியான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, அதற்கான காரணங்கள் குறித்து விரிவாக பார்க்க போகின்றோம். அந்த அளவில் முதலாவது கேள்வியாக காணப்படுகின்றது, இந்த மலம் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கின்றன, அதே போன்று மலம் கழிக்கும் போது ஒழுங்கின்மை எனப்படுவது குறித்து விளக்க முடியுமா? ஒவ்வொருவருக்கும் நாளாந்தம் உணவு உட்கொள்ளல் 3 நேரம் 3 வழியாவது உணவு உட்கொள்வார்கள். நீர் அருந்த வேண்டும். அதை விட சிறுநீர் கழிக்கின்றது, மற்றது மலம் கழிக்க வேண்டிய தேவைகள், அது அடிப்படை தேவைகளும், அது எங்களுடைய நாளாந்த உடல் தொழிற்பாடுகளை ஒழுங்காக்கக்கூடிய செயற்பாடுகள். அப்போ இந்த மலம் கழிக்கிறது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னும் போது இது பற்றி நாங்கள் இதுக்கு முன்னரும் கலந்துரையாடி இருக்கலாம். ஆனால் அதில் இருக்கிற முக்கியத்துவம் கருதி தான் நான் அதில் திருப்பியும் அதை கழிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. ஏனென்றால் இதில் மலம் கழிக்கும்போது ஏற்படக்கூடிய ஒழுங்கின்மைகளை போல பெண்களுக்கு மார்பில் ஏற்படக்கூடிய கட்டிகள், இதை கூட அந்த அதுக்கு போய் ஒரு மருத்துவ ஆலோசனை எடுப்பதற்கு பலருக்கு தயக்கம் ஏற்படும். ஏன்னா அது ஒரு வெக்கம் காரணமாக, அதில் ஒரு கூச்சம். அதை போய் எப்படி வீட்டு அவருடைய உறவினர்களோட கூட கலந்துரையாட, சில ஒரு ஹஸ்பண்டோட கூட வைஃப் கதைச்சிருக்க மாட்டார், ஒரு அம்மாவோட கூட மகள் கதைச்சிருக்க மாட்டார், ஒரு மகன் அப்பா கூட சொல்லியிருக்க மாட்டார். அப்படியான நிலைமையில சில விஷயங்கள் இருக்கு. இது 2 விஷயமும் ஒரு பெண்களுக்கு மார்பில் ஏற்படக்கூடிய கட்டிகள். அதை கடைசி மட்டும் அவர்கள் அதை 7 மாதம் அவாய்ட் பண்ணிவிடும், அதை போய் பப்ளிக் பண்ண விரும்புவாங்க. அதே மாதிரி தான் இந்த மலம் கழிக்கும் போதும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக போய் அதுக்கு ஆலோசனை எடுக்காமல் கை மருந்துகள் சில வேறு வழிகளை பயன்படுத்த பார்ப்பினோம். அதில் ஒரு பிழையும் இல்லை, அது அவருடைய முறையின்படி சரி வந்துட்டானல்ல. ஆனால் இந்த மலம் கழிப்பதில் ஏற்படக்கூடிய சீரின்மை அல்லது ஒழுங்கீனங்கள் ஒரு பாரதூரமான ஒரு நோயின் அறிகுறியாக இருக்கலாம். அதாவது ஒரு மலக்குடலில் ஏற்படக்கூடிய கேன்சர், அல்லது பெருங்குடல் இடது பகுதியில் ஏற்படக்கூடிய கேன்சர், அல்லது மல வாசலில் ஏற்படக்கூடிய கேன்சராக இருக்கலாம், அல்லது ஒரு மூலமாக இருக்கலாம். அந்த மூலத்திலேருந்து பிளட் போகும்போது உடலில் இருக்கக்கூடிய எங்களுடைய ரத்தம் போக்கு ஏற்பட்டு ஹார்ட் ஃபெயிலியர், இதயம் பழுதடைகின்ற அளவு கூட அந்த மலத்தோட இரத்த போக்கு வழியில் உடனடியாக நிவாரணம் கிடைக்காமல் இருந்தால் ஏற்படலாம், உயிராபத்து கூட ஏற்படலாம். அப்படியாக இந்த மலத்தோட ஏற்படக்கூடிய மலம் கழிப்படைய ஒழுங்கீனங்கள் ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தலாம், உயிராபத்தை கூட ஏற்படுத்தலாம், அல்லது பாரதூரமான ஒரு நோயின்றி அறிகுறியாக இருக்கலாம். அது ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் போய் காட்டுவீர்களாக இருந்தால் அதை அந்த வைத்திய நிபுணர்கள் அதை சரியான முறையில் அணுகி அதை ஐடென்டிஃபை பண்ணினா ஏர்லி ஸ்டேஜில் அதை ஆப்ரேட் பண்ணுறதும் ஈஸி. அதுலேருந்து முழுமையாக அந்த பேஷண்ட்டை நாங்கள் குணமாக்கி வருவதும் ஈஸியாக இருக்கும். ஆனால் படினால தான் இந்த நிகழ்ச்சியில் அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அது முதலாவது விஷயம். மற்றது மலம் கழிப்பதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தா, முதலாவது ஒருவருக்கு மலம் கழிக்கின்றது ஒரு நாளைக்கு 3 தரம் அல்லது 3 நாட்களுக்கு ஒரு தரமாவது கழிக்க வேணும். இது நார்மல். ஒரு சில பேர் ஒரு நாளைக்கு 3 தரம் மலம் கழிப்பினோம். அது அவர்களுடைய வளமையான அந்த அவர் கேட்டால் சொல்ல நான் என் பிறந்த நாள்லேருந்து அப்படி தான் எனக்கு இருக்குது. அதை நாங்கள் டயரியான்னு சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தரம் கழிக்கின்ற ஒருவருக்கு திடீரென 3 தரம் போவலிக்கிட்டதுன்னா அதை சொல்கிற டயரியா, வயிற்றோட்டம்னு நான் சொல்லலாம். மற்ற சில பேருக்கு 3 நாட்களுக்கு ஒருக்கா தான் மலம் கழித்தல் ஏற்படும். அது அவர்களுடைய நார்மல். அவர்கள் கனகாலமாக எனக்கு டாக்டர் இது 30 வருஷமாக எனக்கு 3 டேஸ் 2 டேஸுக்கு ஒருக்கா தான் நாங்கள் மலம் போகும். அதை நாங்கள் பெருசாக அதை நாங்கள் மலச்சிக்கல்னு சொல்லுவது அல்ல. ஆனால் ஒருவருக்கு டெய்லி ஒவ்வொரு நாளும் மலம் கழித்து கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு திடீரென 2-3 நாட்களுக்கு மலம் கழிக்க முடியாமல் அப்படி வரும்போது அதை நாங்கள் மலச்சிக்கல்னு சொல்லுவோம், அதை கன்ஸ்டிபேஷன் சொல்லுவோம். அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா மலம் கழிப்பதில் ஏற்படக்கூடிய ஒழுங்கினம், அதாவது ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். மற்றது மலம் கழிக்கும் போது
இரத்தப்போக்கு ஏற்படலாம். அது மலத்தோடு சேர்ந்து ரத்தம் போட்டு போகலாம், அல்ல மலம் கழித்த அப்புறம் ரத்தம் போக்கு ஏற்படலாம், அல்லது மலம் வந்து கருப்பாக போகிறது, மலம் ப்ளீட் பண்ணி பிளட் வந்து டைஜஸ்ட் ஆகி அது வேற ஒரு ஃபோமில் போகலாம். அப்போ இதுவும் ஒரு பிரச்சனையான விஷயம். மலத்தோட ரத்தப்போக்கு இல்லை மலம் கழித்த பிறகு ரத்தப்போக்கு ஏற்படுறதும் ஒரு முக்கியமான பிரச்சனை. இல்லை மலம் அடிக்கடி போகிறது, சாப்பிட்ட உடனே போகிறது. சில பேருக்கு சாப்பிட்ட உடனே மலம் கழிக்க வேண்டி ஏற்படும், கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும். மற்றது மலம் கழிக்கும் போது பெயின் ஏற்படுறது, டெனிஸ்மஸ்ன்னு சொல்லுவோம். அது அந்த ஏர்ஜ் வரும், பெயின் மலம் கழிக்கணும் மாதிரி இருக்குமா, சரியான பெயினாக இருக்கும். அப்போ அதுவும் ஒரு முக்கியமான, அது மலவாசல்ல இல்லை மலக்குடல் ஏற்படுகிற ஒரு புற்றுநோயின் முக்கியமான அறிகுறி. மலம் கழிக்கும் போது ஏற்படுகிற பெயின் வந்து அதுவும் முக்கியமானது. அப்போ இதெல்லாம் ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு ஷார்ட் பீரியடில் இப்படியான மாற்றங்கள் ஏற்பட்டால் தயவு செய்து உடனடியாக நீங்கள் வைத்திய நிபுணரோ ஒரு வைத்தியரை ஆலோசனை எடுக்க வேணும். இதில் குறிப்பாக இந்த கழிப்பதில் ஒரு 60-65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா இருந்தால் கட்டாயமாக ஏதோ ஒரு நோயின் அறிகுறின்னு யோசிக்க வேணும். இளம் பிராயத்தினருக்கு ஏற்பட்டால் அது அவர்களுடைய உட்கொண்ட உணவின் ஒரு தாக்கமாக இருக்கலாம். உணவு கிருமி தொட்டாக இருக்கலாம், உணவு நஞ்சூட்டலாக இருக்கலாம், ஃபுட் பாய்சனிங்னு சொல்லுவோம், அல்ல ஏதாவது ஒரு ஒவ்வாமையாக இருக்கலாம். அவர்கள் சாப்பிட்ட ஒரு இளம் பிராயத்தினர் எங்கேயும் வேறுபட்ட அவுட் சைட் மீல் சாப்பிடலாம், வேறுபட்ட உணவுகளை சாப்பிடுவினோம், வேறு கண்ட்ரிகளுக்கு போய் அந்த ஒரு நாடுகளில் அந்தந்த நாடுக்குரிய சாப்பாடை சாப்பிடும்போது ஒரு அஜீரணம் ஏற்பட்டு அது மலச்சிக்கல் மலம் கழிக்கல மாற்றங்கள் ஏற்படும். அது ஒரு தற்காலிக பிரச்சனை, அதை நாங்கள் பெருசுப்படுத்த தேவையில்லை. தொடர்ந்து இருந்தால் அதையும் நாங்கள் கவனிக்க வேணும். சிறுவர்களுக்கு ஏற்படுற மலம் கழிக்கிற மாற்றங்களும் பெரும்பாலும் இன்ஃபெக்ஷனால் தான் ஏற்படும், உணவில் நஞ்சூட்டலால் ஏற்படும். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு குறுகிய காலத்துக்கு மலச்சிக்கல், மலத்துடன் ரத்தப்போக்கு, அல்ல மலம் அடிக்கடி கழித்தல், மலத்தோட பெயின், மலம் கழிக்கும் போது பெயின் ஏற்படும் என்று சொன்னால் ஒரு வயது முதிர்ந்தவர்கள், ஒரு 50-65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு நோயின் அறிகுறியாக இருக்கும். இதை உதாசீனம் செய்யாமல் உடனடியாக அந்த நிவாரணம் அதுக்குரிய வைத்திய ஆலோசனை பெற்று அதிலிருந்து நாங்கள் கிளியர் பண்ணணும். அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வயிற்றோட்டம் என்றால் என்ன என்கின்ற ஒரு மிக பெரும் கேள்வி வந்து காணப்படுகின்றது. பொதுவாகவே வயிறு வலித்தாலோ அல்லது மலம் கழிக்கும் போது அடிக்கடி சென்றாலோ எல்லோருமே எடுத்துக்கொள்ளக்கூடிய காரணமாக வயிற்றோட்டம் என்கின்ற ஒரு விடயம் தான் இருக்கின்றது. வயிற்றோட்டம் என்றால் என்ன என்பது குறித்தான விளக்கத்தை கொடுக்க முடியுமா? வயிற்றோட்டம் என்கின்றது நான் முதலில் சொன்ன மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட ஒருவருடைய அந்த கழிக்கின்ற அந்த ஃப்ரீக்குவென்சி அல்ல அவருடைய கன்சிஸ்டன்சி, அந்த மலத்தின் தன்மையில் ஒரு செமி சாலிடல், அது வந்து கொஞ்சம் திண்மமாக தான் இருக்க போகிறோம். மலம் செமி திண்மம் நீர் மாதிரி இருக்க முடியாது. அது இந்த கன்சிஸ்டன்சியில் மாற்றங்கள் ஏற்பட்டு கழிக்கின்ற அந்த ஃப்ரீக்குவென்சியும் கூடும்போது அந்த என்ன சொல்கிறது அடிக்கடி கழிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் போது அதை நாங்கள் வயிற்றோட்டம் பண்ணி கொள்ளலாம். அப்போ அதில் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு மோர் தேன் 3 times, ஒரு நாளைக்கு ஒருவர் 3 தினங்களுக்கு மேலே மலம் கழிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு அந்த மலம் திண்மத்தன்மை குறைவாக இருக்குமா இருந்தால் அதை நாங்கள் வயிற்றோட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். அதோடு நீங்கள் சொன்ன மாதிரி வயிற்று வலி, அந்த மலத்தில் சீதம் அல்லது மியூக்கஸ்ன்னு சொல்லுவோம், மியூக்கஸ் இரத்த போக்கள் ஏற்படுறாங்க, அதுவும் அந்த வயிற்றோட்டத்தின் மேலும் ஒரு அதீத தன்மையை காட்டும். அதோட காய்ச்சலும் இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு ஃபீவரும் இருக்கலாம். இது குறிப்பாக ஒரு இன்ஃபெக்ஷனால ஏற்படலாம், சிறுவர்களுக்கும் இளம் பிராயத்தில் இருக்கும். மற்றது நான் முதலில் சொன்ன மாதிரி உட்கொண்ட உணவில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமையும் உணவு நஞ்சூட்டலும். ஆனால் வயது முதிர்ந்தவர்களில் இது ஏற்படுமா இருந்தால் நாங்கள் அது அவருடைய அந்த குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய சில இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அல்ல இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதை சொல்கிறது தமிழில் நாங்கள் அதை இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ஐபிஎஸ்ன்னு சொல்லுவோம், ஐபிஎஸ்ன்னு சொல்லுவோம். அது நாங்கள் தமிழில் அதுக்கு என்ன வேர்டுன்றது நாங்கள் ஒரு ஒவ்வாமையால் வரக்கூடிய மாதிரி தான் சொல்லுவோம், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அண்ட் இரிட்டபிள் பவல் டிசீஸ். அப்போ இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ். அப்போ அதுகள் அது வந்து சில மேலத்திய நாடுகளில் தான் அந்த சில டிசீஸ் இருக்குது, குரோன்ஸ் அண்ட் ஆல்சோ. ஆனாலும் அது எங்களோட நாட்டிலையும் இப்போ மேலத்திய உணவு பழக்க வழக்கங்களும் அந்த கலாச்சார முறை மாறுதாலேயும் அதின் தாக்கங்கள் அதின் வெளிப்பாடுகள் இருக்கின்றது. மற்ற இதுகள் சில அந்த ஜெனட்டிக்காக வரலாம் சில பேருக்கு. அது நாங்கள்
அந்த ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவருடைய வயது அவருக்கு அந்த என்னென்ன சிம்டம் இருக்குன்றதை வைத்து தான் நாங்கள் வைத்திய நிபுணர்கள் அதை டிசைட் பண்ணோம். நாங்கள் கொமனாக ஒரு இதை பிள்ளையாக சொல்லக்கூடாது. ஏன்னா வயிற்றோடம் வந்தால் கட்டாயமாக இதாக தான் இருக்கும், எல்லாருக்கும் இது கேன்சர். இப்போ இந்த பிள்ளையான கன்செப்டை நாங்கள் இதை ஒரு பப்ளிக் ஒரு டிவி ப்ரோக்ராம் சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அவருக்கு தெரியணும் தனக்கு மலம் கழிக்கின்ற இந்த மாதிரியான நிலைமையில் நடந்து கொண்டு இருக்கு. அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு கூடுதலாக அடிக்கடி போக வேண்டி வந்து அந்த போகிற மலத்தின் தன்மையிலையும் திரவத்தன்மை கூடி இரத்தம் அல்லது சீதம் போன்றவை கழிக்குமா இருந்தால் வயிற்று வலியுடன் காய்ச்சலுடன் உடனடியாக நீங்கள் மருத்துவ ஆலோசனை அல்ல மருத்துவமனைக்கு போய் உங்களை காட்ட வேணும். இதில் நீங்கள் பிட் போடக்கூடாது. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டானதான் மலச்சிக்கல். மலச்சிக்கல் என்கின்றது நாங்கள் எங்களோட மெடிக்கல் டைமில் கன்ஸ்டிபேஷன் சொல்லுவோம். அந்த மலச்சிக்கலும் அந்த குடல் முறுக்குப்பட்டால் வரலாம். குடலில் ஏற்பட அதை சொல்கிறது இன்டெஸ்டினல் ஆப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். சுருக்கங்கள் ஏற்பட்டு ஆப்ஸ்ட்ரக்ஷன் வருது, இன்டெஸ்டினல் ஆப்ஸ்ட்ரக்ஷன். மற்றது எங்களோட உடம்பில் பொட்டாசியம் அல்லது சோடியம் அது குறையும் போது குடல் தொழிற்பாடு குறையும் போதும் எங்களுக்கு கழிக்க முடியாமல் அப்டோமன் எங்களுடைய வயிறு வீக்கம் அடைந்து காணப்படலாம். மற்றது மலவாசல் அல்லது குடலில் ஏற்படக்கூடிய பிற்றுநோய் அல்லது மலவாசல் ஏற்படக்கூடிய இந்த ஹெமராய்ட்ஸ் அதுகளின் வளர்ச்சியாலையும் இந்த மலம் போகிற வாசலில் ஏற்படக்கூடிய அடைப்பு காரணமாக மலச்சிக்கல் ஏற்படலாம். அதில் பெயின் வரதாலையும் நிறைய பேர் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அதை மலச்சிக்கல் ஆக்கி விடணும். அது ஆர்டிஃபிஷியலாக ஒரு மலச்சிக்கல் மாதிரி வந்துடும். ஏன்னா அவர்களுக்கு மலவாசலில் ஒரு ஃபிஷர்ன்னு சொல்லுவோம். ஃபிஷர்னா பித்த ஒரு வெடிப்பு மாதிரி ஊண்டொண்டு ஏற்படுமா இருந்தால் அதாலே அவர்கள் என்ன செய்யணும், பெயின் வரும். அப்போ அவர்கள் அந்த மலம் கழிக்கிறதை அவாய்ட் பண்ணிவிடும். அவர் ஆட்டோமேட்டிக்காக மென்டலியாக அவருக்கு மலம் போயிருந்தால் பெயின் வருது. அப்போ என்ன செய்வார், பேசாமல் அவாய்ட் பண்ணுவார். அப்போ அவருக்கு 2-3 நாளைக்கு தான் அவர் அதை மலம் கழிக்கிறத கொண்டு வரும். அதுவுமே கன்சிபேஷன் தான். அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக அவரை உண்டாக்கணும். அதுவுமே கூடாது. அப்படியான ஒரு பெயின் இருக்குன்னா கட்டாயமாக உடனடியாக போய் ஒரு மருத்துவ ஆலோசனை எடுக்க வேண்டும். அப்போ நீங்கள் கேட்ட இந்த வயிற்றோட்டம் மலச்சிக்கல் போன்றவைக்கு கூடுதலாக உணவு நஞ்சூட்டல் ஒவ்வாமை இருக்கலாம். ஆனாலும் மலக்குடல் ஏற்படைய கேன்சர், குடலில் எங்களோட சிறுகுடல் அல்ல பெருங்குடலில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், மற்றது எலக்ட்ராய்ட்ஸ் எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சோடியம் பொட்டாசியம் அந்த கனிவுப்புகள் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களாலேயும் இந்த ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சுன்னு சொல்லுவோம், அதாலேயும் இந்த ஒப்ஸ்ட்ரக்ஷன் வரலாம். அப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் அப்போ தனியாக நாங்கள் இது ஒரு சின்ன பிரச்சனையாக எடுக்கக்கூடாது. அப்போ உங்களை விளங்குது இதுக்கு பின்னால் இந்த ஒரு பிரச்சனை மலச்சிக்கல் அல்ல வயிற்றோட்டம் என்கின்ற அந்த ஒரு சிம்டம் பேஷண்ட் வந்து எங்களுக்கு சொல்கிற எனக்கு இவருக்கு ஒரே தண்ணியாக வயிற்றால் போகுது, வயிற்றோட்டம் இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு டாக்டர் எவ்வளவு திங்க் பண்ணணும்னு உங்களுக்கு விளங்குது. அப்போ ஆனால் எல்லாத்தையும் நான் எல்லாருக்கும் சொல்லிடாது. எல்லா டிசீஸும் ஒரு ஆளுக்கு இருக்காது. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு டிசீஸ் இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். அது சரியாக கண்டுபிடிச்சா தான் நாங்கள் ட்ரீட் பண்ணலாம். அப்போ அதுதான் நாங்கள் இந்த ப்ரோக்ராமின் என்ன நோக்கமே, மக்கள் வந்து விளங்கிக் கொள்ள வேணும். தங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நாங்கள் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, அதை நாங்கள் உதாசீனம் செய்யக்கூடாது. மற்றது இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது, இது நாங்கள் எங்கே ஒன்றை காட்டுறது. நீங்கள் முதல் உங்களுக்குண்டு ஒரு ஜிபியால் உங்களுக்கு ஒன்று டாக்டர் இருப்பினோம். உங்களுக்குண்டு ஃபாரின்ல எல்லாம் அந்த ஜென்ரல் ப்ராக்டிஷனர் எல்லாருக்கும் ரெஜிஸ்டர்ட் இருக்கணும். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு டாக்டர்ஸ் இருப்பினோம். அவை மூலமாக தான் எல்லாம் ரீச் பண்ணலாம். எங்களோட கண்ட்ரியில் அப்படி இல்லை. நாங்கள் இந்தியாவோ இலங்கை போன்ற நாடுகளில் உங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயோ உங்களோட ஏரியாவில் ஒரு டாக்டர் இருப்பேன், ஜிபி. சில பேருக்கு ஈவன் அவன் ஏரியாவிலும் அவன் உண்மை சொல்வாங்க. சில பேர் இப்போ நான் வந்து வவுனியாவில் ஒர்க் பண்ணினான். சில பேர் வவுனியாவிலேருந்து ஈவன் வவுனியாவிலாம் சர்ஜன் இருந்தாலும் கொழும்புக்கு வரணும். ஏன்னா என்னோட வந்து பேசணும். சில பேர் கொழும்புலேருந்து வவுனியாவை போகணும். இந்த வவுனியாவில் இருக்கிற சர்ஜன் இங்கே வந்து கொழும்புல அவரை பார்த்தேன்டா கொழும்புலேருந்து வவுனியாவில் போய் அவரை பார்க்கலாக்கணும் இருக்கிறேன். கொழும்புக்கான சர்ஜன் இருந்தாலும் அவருக்கு அந்த தன்னுடைய டாக்டர்னு அவர்கிட்ட போய் காய்க்கிறேன். அப்படி உங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாக்டர் இருப்பார், உடனடியான தீர்வுகள் உடனடியான பிரச்சனைகளை பார்க்குறது. அவர்கிட்ட போய் ஆலோசனை எடுத்து அவர் உங்களை தான் ட்ரீட் பண்ணுவார், இல்லை அவர் சரியாக டிரெக்ட் பண்ணுவார். இதுதான் அந்த சரியான முறை. இதுவுமே ஃபாரின்லேயே ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்கிறோம். நாங்கள் ஒரு இன்டெரக்டாக அப்படி ஒன்று இருக்குது, நெட்வொர்க் இருக்குது. அப்படின்னாலும் நாங்கள் சில வழியை பைபாஸ் பண்ண பார்ப்போம். சில வழியை இவர் இதை செய்ய மாட்டேன், நாங்கள் ஆக்கள்கிட்ட கேட்டு ஒரு இவர்கிட்ட கொண்டு காட்டுவோம்ண்டு. அப்படி போய்க்கு சில வழி என்ன செய்ய வேண்டி வேணும்னா நீங்கள் பிள்ளையான ஆள்கிட்ட போவீங்கள். அப்போ அவரும்
அதை நாள் இழுபடலாம். அப்படியான உங்களுடைய நேரடியான உங்களோட ஜிபிஸ்கிட்ட போயிட்டு அல்ல நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அரசாங்க ஆஸ்பத்திரியில் உங்களுக்கு ஓபிடி இருக்குது, வெளிநோயாளர் பிரிவு, அல்லது பெயின் கூடவே இருந்தால் நேரடியாக போய் அட்மிட் பண்ணப்படலாம். அட்மிட் பண்ணப்பட்ட அந்த வைத்திய விடுதிகளில் நின்று அவை சரியான ஒரு விடுதியில் அட்மிட் பண்ணி சரியான இன்வெஸ்டிகேஷன் செய்து சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அந்த ஒழுங்குமுறையை நீங்கள் பின்பற்றினா காணும். அவ்வளோதான் முக்கியமானது. நிச்சயமாக அந்த அளவில் இந்த வயிற்றோட்டம் மலச்சிக்கலுக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக உணவு நச்சுத்தன்மை, அதே போன்று உணவு ஒவ்வாமை என்பது காணப்படுகிறது. இன்னொரு காரணமாக நீங்கள் கூறியிருந்தீர்கள், அதாவது இரத்தப்போக்கு ஏற்படுவது, அதே நேரத்தில் மலம் கருமை நிறமாக வெளியேறுவதும் காணப்படும். இதற்கான காரணம் என்ன? இந்த பிரச்சனை குறித்தான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியும்? இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. ரத்த உடம்புலேருந்து போகிறேன்னா உங்களுக்கு தெரியும், அதுவும் கை அல்லது கால் பகுதி அல்லது முகம் உடம்புலேருந்து போனால் உடனடியாக நீங்கள் காட்டுவீங்களா, ஏன்னா உங்களை வச்சு கொண்டு இருக்கலாது. ஏன்னா உங்களோட உடம்பு முழுவதும் என்ன ஷர்ட்டோ நீங்கள் போட்டுங்க உடுப்பு முழுவதும் ரத்தம் வந்துடும். கையில் இருந்தால் முகத்தில் இருந்தால் தெரியும் காயங்கள், அது பார்ப்பீங்க. ஆனால் மலம் கழிக்கும்போது ரத்தம் போகும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இது வெளியில் தெரியறது வாய்ப்பில்லை. அங்கே மலம் கழிக்கும்போது அது ரத்தம் போகும், நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் பேசாமல் வந்து கொஞ்சம் பேர் இருந்தால் அதை பற்றி நெக்லெக்ட் பண்ணி போட்டு வரலாம். நீங்களாக சொல்லாட்டி வெளியே தெரியாது, அது உடுப்பில் பட போகிறதும் இல்லை, நீங்கள் வெளியில் தெரிய வராது, ஒரு ஊண்டும் இல்லை. வெளியில் மற்ற இடங்களை வரனா ஒரு காயம் வந்தான் வரும், அதுக்கு பெயின் இருக்கும், கட்டாயம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க அல்லது உங்களோட உறவினர்களே தூக்கி கொண்டு போவீங்க. இது மலம் கழிக்கும்போது ரத்தப்போக்கு ஏற்படுறது நீங்களாக சொல்லி எடுக்காட்டில் வெளியில் தெரியாது. அது முதலாவது விஷயம். மற்றது மலச்சிக்கல் வயிற்றோட்டத்திலும் பார்க்க பாரதூரமான ஒரு சிம்டம் தான் மலத்தோடு ரத்தம் போகும். நான் சொன்ன விஷயங்களில் ஒன்று மலச்சிக்கல், மற்றது வயிற்றோட்டம், மற்றது வலி, மற்றது ரத்தப்போக்கு. இந்த மலம் கழிக்கும் போது உங்களுக்கு ரத்தம் போகுதுன்னு சொன்னால் இல்லை மலத்தோடு அது மிக்ஸ் பண்ணி போகலாம், இல்லை மலம் போன பிறகு ரத்தப்போக்காகவே கிடக்க போகலாம். இது உயிர் ஆபத்தை மிக விரைவில் ஏற்படுத்தலாம். அது என்ன காரணம்னு பார்க்க முதல் ரத்தம் உடம்புலேருந்து போனால் அதே எங்களை உயிர் ஹார்ட் நின்றுடும். உடம்பில் இருந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டால் அது எங்களோட உடம்பில் இருக்கிற ரத்தத்தின் ஹீமோகுளோபின் மற்றது ரத்தத்தின் வலிமை குறைச்சி எங்களுக்கு ப்ரெஷரை குறைச்சி அது ஹார்ட்டை வீக் ஆக்கி பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளை மற்றது உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் அளவை குறைச்சி உடலில் மிக விரைவாக பல தாக்கங்களை ஏற்படுத்தும். சடதியான மரணத்தை கூட ஏற்படுத்தலாம். குருதிச்சோகை ஏற்பட்டு இதே பழுதடையலாம். அப்போ நீங்கள் மற்றது மலம் கழிக்கும்போது ரத்தம் போதுன்னா சில மல வாசலில் இருக்கக்கூடிய புண் அல்லது புற்றுநோயாக இருக்கலாம், மல குடலில் இருக்கக்கூடிய புற்றுநோயாக இருக்கலாம். அப்போ அதுவும் நாளடைவில் அதை சரியாக பயன்படுத்தாவிட்டால் அது ஸ்ப்ரெட் பண்ணிச்சுன்னா இப்போ எந்த ஒரு கட்டத்தில் எங்களுக்கு அதை ட்ரீட் பண்ண முடியாது. இப்போ இந்த பெர்மனண்டாக பேக் வைக்க வேண்டி வரலாம், அதை ஆப்ரேட் பண்ண முடியாமல் இப்போ அது சொல்கிறது அட்வான்ஸ் கேன்சர்னு சொல்லுவோம். அட்வான்ஸாக ஒரு புற்றுநோய் உடல் முழுதும் பரவி விட்டால் நாங்கள் இப்போ எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ரத்தம் மலத்தோடு போகுதுன்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் அதுக்குரிய நிவாரணமோ அது என்ன எப்படி வந்தது. ஆனால் நீங்கள் நான் அது சொல்லணுன்னே பயப்பட தேவையில்லை. பெரும்பாலும் மலத்தோட ரத்தம் போடுனா முதலாவது காரணம் நாங்கள் பார்க்க வேணும், அந்த மல வாசல் இருக்கக்கூடிய ஃபிஷர்ன்னு சொல்லுவோம், பித்த வெடிப்பாக இருக்கலாம், ஒரு வெடிப்பு, ஒரு அது ஒரு காயம் ஒன்று ஏற்படுறதால. அது மலச்சிக்கல் அல்லது மலம் மிகவும் திண்மமாக போகும்போது அந்த மல வாசல் இருக்கக்கூடிய இறுக்கி தசைகள் டைட்டாக இருந்தால் மல வாசலங்களுக்கு காலில் பித்த வெடிப்பு வருதுன்னு சொல்லி நம்ம கிராக்ஸ்ன்னு சொல்லுவோம், லீனியர் கிராக்ஸ். அப்படி கிராக் வந்தால் அதை ஃபிஷர்ன்னு சொல்லுவோம், அதிலேருந்து ப்ளீட் பண்ணலாம். மற்றது மூலம், அதாவது ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அல்ல பைல்ஸ்ன்னு சொல்லுவோம், மூலம்னு சொல்லுவோம். அதுக்கான வேர்ட் பார்ப்போம், இங்கிலீஷ் வேர்டில் பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். மெடிசினல் சர்ஜிக்கல் மெடிக்கல் வேர்ட் ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் தமிழில் மூலம்னு சொல்லுவினோம். அப்போ இது இருந்தாலும் மலம் கழிக்கும் போது பிளட் போகலாம். ஆனால் மூலத்தால் வரக்கூடிய பிளட் இரத்தப்போக்கு பெயின் இருக்காது. ஃபிஷர், அதாவது மல வாசலில் ஏற்படக்கூடிய காயங்களால் ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கோட வலி இருக்கும். அப்போ அதுதான் இந்த வித்தியாசம். அப்போ இது அதுதான் பெரும்பாலான காரணங்கள். இது நாங்கள் மிகவும் இலகுவாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் நான் சொல்லக்கூடிய மிகவும் அரிதான காரணம் தான் மலக்குடலில் ஏற்படக்கூடிய கேன்சர். ஆனால் அது வயது போனவர்கள், ஒரு 60, நான் முதல் சொன்ன மாதிரி மலக்குடலில் வரக்கூடிய கேன்சர் பொதுவாக சிறுவர்களுக்கும் இளம் பிராயத்திலும் ஏற்படுவதில்லை பொதுவாக. அப்போ
ஒரு வயது முதிர்ந்தவர் 65-70 வயதுக்கு மேற்பட்ட ஒருவருக்கு மலம் கழிக்கும்போது இரத்தப்போக்கு இருக்குது என்று சொன்னால் அல்ல பெயின் இருக்குன்னு சொன்னால் கட்டாயமாக அது கேன்சராக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கூட. அப்போ அவர்கள் உடனடியாக நாங்கள் அதுக்குரிய பரிசோதனைகள் மூலம் அதை கண்டுபிடிக்க வேணும். மற்றது நீங்கள் சொல்கிற கருமையாக போகிறது, அது சொல்கிறது மெலினான்னு சொல்லுவோம் மெடிக்கல் டேர்மில், கருப்பாக அது வந்து டாரி நார்மலாகவே மலம் கழிக்கும்போது டார்க் ப்ரௌனாகவும் போகிறது நார்மலாக. சில சாப்பாடு நீங்கள் இருக்கிற உட்கொள்கிற சில உணவுகளின் கலரிங்கால வரலாம். ஆனால் ஒரு ரோட்டில் இருக்கிற தார் மாதிரியான கருப்பு ஸ்டிக்கியான போகமாக இருந்தால் அது வந்து மலக்குடலில் ஏற்படக்கூடிய அல்லது மேலே குடலில் ஏற்படக்கூடிய சிறுகுடலில் ஏற்படக்கூடிய அல்ல இறைப்பையில் ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கு மலத்தோடு சேர்ந்து போகும்போது அது கருப்பாக போகும். அதைத்தான் நாங்கள் கருமையான மலம்னு சொல்லுவோம். அது மலீனான்னு சொல்லுவினோம். அதுவும் நாங்கள் 2 பக்கம் ஸ்கோப் போட்டு அதை நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். அதுவும் நாங்கள் நெக்லெக்ட் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு விளங்குது. மலச்சிக்கலாக இருக்கட்டுக்கும், வயிற்றோட்டமாக இருக்கட்டுக்கும், இரத்தப்போக்காக இருக்கட்டுக்கும், பெயினாக இருக்கட்டும், இந்த 4 விஷயமும் அதில் மலம் கழிக்கும்போது கட்டிகள் வெளிப்படுறது. மலவாசலில் சில பேர் சொல்லுவேன் எனக்கு ஒரு லம்ப் ஒன்று பிடிபடுது டாக்டர். அது மலம் கழித்த பிறகு அதை க்ளீன் பண்ணும்போதோ கழுவும் போது அவர்களுக்கு மலவாசலில் கட்டிகள் அல்லது லம்ப் ஒன்று பிடிபடுது. அது மூலமாக இருக்கலாம். மூலம் அல்லது மலவாசலில் இருக்கக்கூடிய ஸ்கின் டேக்குன்னு சொல்லுவோம். அதுகள் இன்ஃப்ளேம்டு ஆகலாம், இன்ஃபெக்ஷன் ஆகலாம். அல்லது மூலம் வெளியில் வரும்போது அது ஒவ்வொரு டிகிரி உள்ளுக்கு இருக்கும்போது நாங்கள் அதை ஃபர்ஸ்ட் செகண்ட் டிகிரின்னு சொல்லுவோம். வெளியில் வரும்போது 3rd 4th டிகிரின்னு சொல்லுவோம். அது அந்தந்த ஒவ்வொரு பேஷண்ட்டையும் நாங்கள் அதை எக்ஸாமின் பண்ணி நாங்களே அதை டிசைட் பண்ணுவோம். அந்த ட்ரீட்மெண்ட் இதுக்காக அதை நாங்கள் ஒரு வகைப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் பேஷண்ட்டுக்கு தேவை இப்படியான ஒரு புதுவிதமான ஒரு விஷயம் தனக்கு தெரியுதுன்னு சொன்னால் அதை நெக்லெக்ட் பண்ண வேண்டியது, நார்மல்னு விட வேண்டும். கட்டாயமாக நீங்கள் வைத்திய ஆலோசனை எடுக்க வேண்டும். குறிப்பாக ஒரு வைத்திய நிபுணர், ஒரு சத்த சிகிச்சை நிபுணராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய மெடிக்கல் ஆஃபீஸரை பார்க்கலாம், உங்களுடைய ஜிபியாக இருக்கலாம், ஜென்ரல் ப்ராக்டிஷராக பார்த்தீங்கன்னா சரி, அவைகள் டிரெக்ட் பண்ணிவிடும். மலம் கழிக்கும் போது ஒருவருக்கு இரத்தப்போக்கோ அதே போன்று அடிக்கடி மலம் கழிக்கின்றார் என்றால் இதற்கான காரணம் தான் என்னவென்று நீங்கள் எவ்வாறான பரிசோதனைகள் மூலம் கண்டறிகின்றீர்கள்? இதில் நாங்கள் இந்த டயக்னோசிஸ்ன்றது ஒரு நோயை ட்ரீட் பண்ணது என்று சொன்னால் ஒருவருடைய ஒரு பிரச்சனையோடு வரும்போது அதுக்கு என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்க வேணும். அதுபோல் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்குது. அது படிமுறையில் முதலாவது நாங்கள் அவரோட உரையாடுவோம். அவரோட ஹிஸ்ட்ரி, அவர்கிட்ட இந்த சிம்டத்தை கேட்போம். என்ன மாதிரி உங்களுக்கு மூலம் லம்ப் இருக்குதா, பெயின் இருக்குதா, ரத்தம் போகுதா, ரத்தம் டாய்லெட்டோட அந்த மலத்தோட மிக்ஸ் பண்ணி போகுதா, அல்லது போன பிறகு ட்ராப்ஸாக போகுதா, மற்றது எத்தனை தரம் போகிறீங்க இப்போ அதெல்லாம் கேட்டு நாங்கள் இவர் கன்சிபேஷனாக மலச்சிக்கலாக மற்றது வயிற்றோட்டமாக அல்லது மியூக்கஸ் போகுதா எல்லாம் கேட்போம். அதை வந்து ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. மலச்சிக்கலில் மலம் போகிறதுல ஏற்படக்கூடிய ஒழுங்கினத்துக்கு நாங்கள் நார்மலாக பார்க்குறது பல்ஸ், பிபி, அந்த ஒரு எல்லா நார்மல் எக்ஸாமினேஷன் பார்க்க லிம் நோட்ஸ் வயிறெல்லாம் அமர்த்தி பார்க்குறத விட நார்மல் எக்ஸாமினேஷன் பார்க்க விட ஸ்பெசிஃபிக்காக அவருடைய மலவாசல் எக்ஸாமின் பண்ண வேணும். அது நார்மலாக நாங்கள் சத்த சிகிச்சை நிபுணர்கள்லாம் அதை செய்கிறது. அப்போ முதலாவது அந்த மலவாசலில் இருக்கக்கூடிய ஏதாவது கட்டிகள், அந்த ஃபிஷராக ஏதாவது புண் அல்லது அந்த ஏற்படக்கூடிய நான் சொன்ன மாதிரி காயங்கள் ஏற்படான்னு பார்ப்போம். அந்த ஃபிஷர் அல்லது வெடிப்புகள், அந்த மலவாசலில் வெளி நீட்டங்கள் மூலம் வெளியில் வந்திருக்கான்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் டிஜிட்டல் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. இந்த கைகளுக்கு அந்த கையுறைகள் போட்டு ஜெல் ஒன்று, அதுக்குரிய ஒரு ஜெல் இருக்குது. அந்த மலவாசலில் அந்த விரலை நாங்கள் டிஜிட்டல் எக்ஸாமினேஷன் வந்து ரெக்டம்னு சொல்லுவோம், DER. அந்த எக்ஸாமினேஷன் மூலம் நாங்கள் சில விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். ஏதாவது கட்டிகள் இருக்கின்றதா, மூலம் இருக்கின்றதா, அல்லது அவருக்கு அந்த நாங்கள் டிஜிட்டல் எக்ஸாமினேஷன் வந்து பெயின் இருக்கா, ரத்தம் இருக்கா, அந்த அந்த உள்ளுக்கு மலம் இருந்தால் அந்த மலத்தின கலர் அது என்ன கலரில் இருக்குது, மலினான்னு சொல்ல கருப்பாக இருக்கா, அதெல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு எங்களுக்கு அந்த டெக்டல் எக்ஸாமினேஷன் கன விஷயங்களை சொல்லும். இது எல்லாத்திலும் பார்க்க பெஸ்ட் இன்வெஸ்டிகேட். அதுக்கு பிறகு நாங்கள் அதை டெஸ்ட்டுகள் செய்வோம். இதை இப்போ ஒரு ஆளோட கதைக்கிறது நேரவாசி வருத்தத்தை என்னென்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாமினேஷனில் கொஞ்சம் பிடிச்சிடுவோம். பேர்ந்து இது எல்லாத்தையும் வச்சு எங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் செய்யணும்னு டிசைட் பண்ணுவோம். இதை வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். அப்போ கட்டாயமாக அவருக்கு ரத்த போக்கு இருந்தால் கட்டாயம் ஒரு ஃபுல் பிளட் கவுண்ட் செய்வேன். ஸோ இதான் எங்களுக்கு தெரியுமா ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்கா இல்லையா. பேர்ந்து
அடுத்ததாக அவருடைய அந்த ஸ்டூல்ஸ் இருக்குது தானே, அதை எடுத்து நாங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம். இல்லை கிருமிகள் இருக்கா, ரத்தம் இருக்கா. சில பேருக்கு வெளியில் ரத்தம் போகாட்டும் அந்த மலத்தை செக் பண்ணும்போது ஒக்கால் பிளட்னு சொல்லுவோம், ஒளிந்திருக்கிறது. மலத்துக்குள்ளே பிளட் ஒளிந்திருக்கிறது தான் சொல்லுவோம். அதை நாங்கள் நேரடியாக பார்க்க முடியாது, ஆனால் டெஸ்ட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க அதை சொல்லிவிடும் இவருக்கு பிளட்டோட மலத்தோட பிளட்டும் போகுது. அதை சொல்கிறது ஸ்டூல்ஸ் ஃபார் ஒக்கல் பிளட் அண்ட் டெஸ்ட் இருக்குது. அப்போ அந்த டெஸ்ட்டுகளையும் அதையும் பார்த்துட்டு முக்கியமான ஒரு இதுதான் நாங்கள் செய்வோம் அந்த ஸ்கோப், எண்டோஸ்கோப். அது உங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அதிலிருந்து அந்த இறைப்பை சிறு காலமதலுக்கு மேலே வாயால் விட்டு பார்க்குறது எண்டோஸ்கோப். அப்போ ஜிஐ என்று சொல்லுவோம் எண்டோஸ்கோப்பி. இது லோவர் ஜிஐ எண்டோஸ்கோப்னு சொல்லுவோம். இது சிக்மாய்டோஸ்கோப்னு இருக்குது, ஒரு பகுதியை மட்டும் பார்க்குறது. அல்லது முழுமையாக பெருங்குடல் முழுதும் பார்க்கலாம், மேலவாசலுக்கால போய் முழு பெருங்குடலும் பார்த்துட்டு வரலாம். அது கொலனோஸ்கோப்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு என்ன முக்கியம் தேவைன்னா, இப்போ வாய்க்குழியால் விட்டு பார்க்குற எண்டோஸ்கோப்புக்கு எங்களுக்கு 6 மணித்தியாலம் ஃபாஸ்டிங்கோட வர சொல்லி பார்க்கலாம். ஆனால் இது அப்படி அல்ல. இது என்ன உங்களுக்கு தெரியும், பெருங்குடலில் மலம் இருக்கும். அப்போ நாங்கள் அவரை அந்த குழாய் விட்டு பரிசோதனை கேமரா விட்டு பார்க்குறதுக்கு முதல் நாளில் அவரை ஒன்றில் அட்மிட் பண்ணலாம். இல்லை வீட்டிலேயே அவர்களுக்கு அந்த மலம் கழிப்பதற்குரிய லாக்ஸேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம், மலப்போ நல்லா கிளியர் பண்ணக்கூடிய சில திராவங்கள் மருந்துகள் கொடுத்து அவரை ப்ரிப்பேர் பண்ணித்தான் நாங்கள் செய்ய வேணும். அதே நேரத்தில் அந்த ஃபுல்லாக பார்க்குறேன்னு சொன்னால் கொலனோஸ்கோப்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நாங்கள் ஒரு அனஸ்தீசியால் ஒரு செடேஷன் கொடுத்து அவரை கொஞ்சம் நித்திரையாக்கி ஒரு மயக்க நிலையில் தான் அந்த இதை செய்வோம், ப்ரொசீடியர் செய்வோம். அப்போ அது செய்யும் போது எங்களுக்கு தெரிய வரும் உள்ளது கேன்சர் இருக்கா, அல்லது புண்கள் இருக்கின்றதா, ஏதாவது புண்ணிலேருந்து ப்ளீட் பண்ணுதா, அல்லது ஏதாவது ஆர்டீரியல் சில என்னென்று அந்த கேமரா மூலம் உள்ளுக்கு நாங்கள் உள் சுவரை அப்படியே பார்க்கலாம். ஒரு வீட்டுக்குள்ளே கதவை திறந்து உள்ளுக்கு போய் நீங்கள் உள் வீட்டு சுவரை பார்க்குற மாதிரி, உள் வீட்டு என்னென்ன இருக்குது, எந்த ரூமில் என்னென்ன இருக்குன்னு பார்க்குற மாதிரி நாங்கள் அந்த கேமராவை விட்டு மலவாசலாக விட்டு நீங்கள் பெருங்குடல் உள் சுவரில் என்னென்ன இருக்குல்லாம் பார்த்துருவோம். ஏதாவது பொலிப்ஸ் இருக்கா, வேறு மூலம் இருக்கா, மற்றது அந்த மலக்குடல் எவ்வளோ விஸ்தீரணம் அளவாக இருக்கா, அல்லது சுருக்கம் இருக்கா, எல்லாம் பார்க்கலாம். அதே நேரத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்படி ஏதாவது டவுட்டான விஷயங்கள் இருந்தால், கேன்சர் அல்லது கட்டிகள் இருந்தால் அதில் பயாப்சியும் செய்யலாம், சதை பரீட்சையும் செய்யலாம். அது நாங்கள் அந்த சில பேருக்கு அந்த கேன்சரையே அகற்றக்கூடிய விஷயமும் இருக்குது. எண்டோஸ்கோப்பில் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டும் செய்யலாம் ஏர்லி ஸ்டேஜாக இருந்தால். அதை நாங்கள் சொல்கிறது, உங்களுக்கு ஏதாவது ஈவன் பிரெஸ்ட் லம்பாக இருந்தான்னு இன்னொரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு வந்த உடனேயே போய் காட்டுவதாக இருந்தால், குறிப்பாக புற்றுநோய் வந்து ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டால், ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டால் முழுமையாக 99% அதை முழுமையாக எங்களோட உடம்பிலிருந்து அகற்றுவதற்குரிய ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. அதை கொஞ்சம் பரவ விட்டம் என்று சொன்னால் இப்போ வைத்திய முறையால் என்னவும் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஒரு பகுதி அளவில் தான் நாங்கள் அதை ட்ரீட்மெண்ட் செய்யலாம். மிச்சத்தில் நாங்கள் பேஷண்ட்டை பலியேட்டிவ் கேர் தான் செய்யலாம். ஆனப்படினால தான் திருப்பி எந்த ஒரு ப்ரோக்ராமில் நான் சொல்கிற விஷயம், உங்களுக்கு ஒரு சிம்டம் ஒரு பிரச்சனையாக விளங்குதுன்னு சொன்னால், இது கொஞ்சம் என்னுடைய சாதாரண கை மருந்துகள் உங்களுடைய சாதாரண மருத்துவ முறைகளுக்கு கேட்க இல்லை, அது உங்களுக்கு பிரச்சனை இருக்குண்டா இது கட்டாயமாக சரியான இன்வெஸ்டிகேஷன், சிடி ஸ்கேனர் இருக்கட்டும், எண்டோஸ்கோப்பாக இருக்கும், ஒரு நிபுணர் மூலம் இதை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்போ நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள் வந்தால் நான் ஹிஸ்ட்ரி எடுத்து எக்ஸாமினேஷன் செய்து இப்போ சில டெஸ்ட்டுகள் செய்வோம். ஆனால் முக்கியமான ஒரு டெஸ்ட், இந்த கழிக்கும்போது ஏற்படக்கூடிய ஒழுங்கீனங்கள், இரத்தப்போக்கு, பெயின் எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரே ஒரு டெஸ்ட் அந்த சிக்மாய்டோஸ்கோப் இல்லை கொலனோஸ்கோப். இதை ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இது ஒரு வெரி முக்கியமான விஷயம். ஒன்று டயக்னோசிஸ், மற்றதில் என்ன டிசீஸ்ங்கிறது அதை நோயை கண்டுபிடிக்கலாம். நோயை கண்டுபிடிக்கிறது நாங்கள் சதை பரிசோதனைக்கு அந்த ஸ்பெசிமெனை எடுத்து பயாப்சி செய்வதன் மூலம் கன்ஃபார்ம் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட்டும் செய்யலாம். ஈவன் சில மூலத்தை நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணலாம். மூலம் இருந்தால் ஏர்லி ஸ்டேஜ் செகண்ட் டிகிரின்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த எண்டோஸ்கோப், அந்த சிக்மோஸ்கோப் மூலம் இல்லை ப்ரோக்டோஸ்கோப் மூலம் இன்ஜெக்ட் பண்ணி அந்த மூலத்தை எல்லாம் பண்ணலாம். சர்ஜரி இல்லாமலே சில அறுவரை முடிச்சுட்டு வரலாம். மிக சிம்பிளாக, பணச்சிலவும் அதிகம் இல்லை, பேஷண்ட்டுக்கு அட்மிட் பண்ணவும் தேவையில்லை, மற்றது ஒரு அந்த கட் பண்ணி ஆப்ரேட் பண்ண தேவையில்லை, அனஸ்தீசியா இல்லாமலே சில விஷயங்கள் செய்யக்கூடிய இருக்கும். அப்போ இப்படியான இலகுவான முறைகள் இருக்கும்போது நீங்கள் லேட்டாக வரும்போது அது செய்ய முடியாமல் இருக்கும். அப்போ கட்டாயம் அந்த கொலனோஸ்கோப் இல்லை சிக்மோஸ்கோப் உங்களோட
சத்திய சிகிச்சை நிபுணரோ அல்லது டாக்டர்ஸ் சொன்னால் அதை செய்ய வேணும். பெரும்பாலான நான் பார்க்குற பேஷண்ட்ஸ் கூட அதை செய்யலாம், அதை செய்தால் தான் எனக்கு ஒரு முடிவெடுக்கலாம்னு சொன்னால் வேறு டாக்டர்னு நான் சொல்லிவிட்டு அப்போ நான் கேட்குறேன் என்னென்னா, இப்போ ப்ரைவேட் செக்டர் தனியார் மருத்துவமனைக்கு போகிறோன்னா கன பேருக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஒன்று இருக்கலாம், காசு வசதி எல்லா டைம் இல்லை. அப்போ அதை நாங்கள் அதிகமாக எல்லா டாக்டர்ஸும் கேட்போம், உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, ஃபினான்ஷியலி உங்களுக்கு ப்ரைவேட்டில் வந்து செய்ய முடியுமா, இல்லாது ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அல்லது ஈவன் ஹாஸ்பிட்டலில் வந்தால் அங்கே ஃப்ரீயாக தான் செய்ய போகிறோம். இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு வர்றது உண்மையாக இப்போ நாங்கள் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்லையோ கொலம்போவிலையோ இல்லை வவுனியா அல்லது மட்டக்களப்பு கண்டி மாத்திரை எங்கேனாலும் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது, மலத்தோட ரத்தம் போகுதுன்னா உங்களுக்கு டாக்டர்ஸ் தெரியும், உங்களை சிக்மோடோஸ்கோப் எல்லாம் கொலனோஸ்கோப் செய்யணும், அட்மிட் பண்ணுங்க, நாளை வார சாட்டர்டே டேட் மண்டே உங்களை செய்ய வேணும்னு சொன்னால் இவ சில பயத்தில் போக முடியும். அங்கே காசு பிரச்சனை இல்லை. இவன் என்ன சொல்கிறது, இது என்ன செய்ய பிரச்சனை நோவுமா, இது எதாவது உடல் வெடிச்சிடுமா, மயக்கு வினமா, இது எனக்கு 2 நாள் போய் ஹாஸ்பிட்டலில் நிற்கணும், இதை செய்யா விட்டு பார்ப்போம், மருந்து தாங்க டாக்டர்னு வேணும். அது ஒரு பிழையான இது. நீங்கள் தயவு செய்து உங்களுடைய மருத்துவ ஆலோசனைக்கு போகும்போது உங்களுடைய மருத்துவ நிபுணர் வைத்திய நிபுணர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை நீங்கள் முடியுமானது செய்ய பாருங்கோ. நீங்களும் அதுக்கு இப்போ எந்த ஒரு மாற்றீடு மாதிரி ஏதாவது கேட்டால் அதை சரிவினம், ஆனால் அது உங்களுக்கு பிரியோசனமாக இருக்காது. ஒரு வைத்திய நிபுணர் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான்னா அது அவருக்கு அது டக்குனு கிளிக் பண்ணியிருக்கும். உங்களுக்கு அதுக்கு அந்த நாளைக்கு வர முடியாது, அன்றைக்கு என்னுடைய மகனுக்கு கல்யாணம் அல்லது மகன் எக்ஸாம் ஒன்று இருக்குது டாக்டர்னா டேட்டை மாற்றுங்க, தயவு செய்தால் செய்ய விட வேண்டாம். மற்றது பண பிரச்சனை உள்ள ப்ரைவேட் செக்டருக்கு போய் காட்டினவர்கள், தனியார் வைத்தியசாலை போனவர்கள், உங்களுக்கு பண வசதி இல்லை, ஆக கன்சல்டேஷனுக்கு மட்டும்தான் அன்னை பார்த்தோம், ஆனால் இனி ப்ரொசீடியர்ஸ் இருந்தால் அதுக்கு உண்மையாக காசு எல்லாத்தையும் பணம் வெளியில் அது இல்லைன்னா நீங்கள் கட்டாயம் அந்த அவர்கிட்ட சொன்னால் அவையில் கட்டாயம் உங்களை அரசாங்க வைத்தியசாலைக்கு ஒரு ரிஃபரல் கொடுத்து அங்கே உங்களுக்கு செய்கிற ஏற்பாடு செய்வினோம், அல்லது நீங்கள் அரசாங்க வைத்தியசாலை கிளினிக்கு போகலாம். அப்போ அதில் முக்கியம் அந்த இன்வெஸ்டிகேஷன் செய்யப்பட வேண்டும். செய்தால்தான் நீங்கள் கேட்ட கேள்வி இதை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டீங்க, கண்டுபிடிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம், அதை நிரூபிக்கலாம், அதுக்கு பிறகு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யலாம். ஒரு விஷயம் என்னென்னு தெரியாமல், என்ன நோயென்று தெரியாமல் சும்மா ட்ரீட் பண்ணுறேன்னா அது வேறு மருத்துவ முறைகள் இருக்குது. அதை பற்றி நான் அந்த பேரால் சொல்ல விரும்புகிறேன். எங்களோட ஆங்கில மருத்துவ முறையில் எவிடென்ஸ் பேஸ், யூ ஹேவ் டு ஹேவ் ப்ரூவ். இப்போ லோ கோர்ட் ஆஃப் லோவில் நீங்கள் சும்மா போய் இவர் கள்ளனோ இவர் இந்த நகையை பறிச்சாரோ எங்களோட வீடு எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிடலாம். நீங்கள் எல்லாம் ஒரு லோயர் மூலம் ப்ரூவ் பண்ணணும், எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ரூவ் பண்ணணும். அந்த சிசிடிவி கேமரா எவிடென்ட்டோ வட்டவேட்டிஸ் எல்லாம் காட்டலாம், ஃபிங்கர் பிரிண்ட்லாம் காட்ட வேணும். சும்மா அது சில பேர் செய்து போட்டு தப்புற அது வேறு விஷயம், அது வேறு விஷயம். ஆனால் நாங்களும் அப்படித்தான் எங்கள் ஆங்கில மருத்துவ முறையில் ஒரு விஷயம் அது கேன்சர்னால் ப்ரூவ் பண்ணணும். கேன்சர்ண்டு வாயால் சொல்லவே கூடாது, அது அந்த இளைய பரீட்சை செய்து எங்களுக்கு ரிப்போர்ட் வேணும்னு சொல்லக்கூடாது. இது கேன்சராக இருக்கலாம்னு சொல்லாமலேயே கேன்சர்னு சொல்லிடலாம். சொன்னால் என்ன சூ பண்ணலாம், வெளிநாட்டில் பெரிய பிரச்சனை. அப்போ நீங்கள் அதை எங்கள் வாயால் எடுக்க பார்ப்பீங்க, டாக்டர் இது கேன்சரானு கேட்பீங்க. ஆனால் நாங்கள் சொல்லிடலாது, அந்த டெஸ்ட் செய்து கன்ஃபார்ம் பண்ண தான் நான் சொல்லலாம். ஆனபடியாக நான் இந்த ப்ரோக்ராமில் சில விஷயங்கள் நான் திருப்பி சொல்கிறது பொதுமக்களுக்கு தான். நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பிக்க வர்றதே இல்லை. இந்த ப்ரோக்ராம் இது பொதுமக்கள் கன பேர், அதுவும் கொழும்பு போன்ற நகரப்பகுதிகளில் உள்ளவர்கள் படித்தவர்கள் ஓகே. ஆனால் சில இப்போ கிராமப்புறங்களில் கன பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. அப்போ அவர்களுக்கு இந்த இது மூலமாக நாங்கள் அவர்கள் அந்த பக்கத்தில் உள்ள அரசாங்க வைத்தியசாலை போய் சொல்கிற அட்வைஸை சரியாக ஃபாலோ பண்ணிச்சோன்னா அவன் பிரச்சனைகளை ஏர்லியாக கண்டுபிடிச்சா அவன் ரிக்கவரி, அந்த நோயை முழுமையாக அவன் உடம்புல நீக்குவதற்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், முடியும். அது முடியும்னு தான் இம்பார்ட்டன்ட். இன்னொரு விடயமாக இந்த சிகிச்சை முறை என்பதும் தேவைப்படுகின்றது. பொதுவாக வயிற்றோட்டம் என்றாலே தாங்களே வீட்டில் மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், கை மருந்துகளை குடிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், ஒரு 4 நாள் 5 நாட்களின் பின்னரே வைத்தியரை நாடக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அந்த அளவில் சிகிச்சை முறை என்பதையும் நாங்கள் இன்று விரிவாக பேச வேண்டியதாக இருக்கின்றது. அது குறித்து விளக்க முடியுமா? இது சிகிச்சை முறை என்னைக்கு ஒரு மிகவும் ஒரு வெரி வாஸ்ட் ஏரியா. நான் அதை சுருக்கமாக சொல்ல பார்க்குறேன். முதலாவது 1 by 1 1 2 3 போகலாம். முதலாவது இங்கே சொன்னால் வயிற்றோட்டம். இந்த மலம் கழிக்கும்போது ஃப்ரீக்குவென்சி கூடி அது வயிற்றோட்டமாகாது, டயரியா அல்லது வந்தால் முதலாவது எங்களோட வயிற்றோட்டம் கூடும்போது ஆள் அதோட உள்
உணவு உட்கொள்ளல் நீர் ஆகாரம் எடுக்கிறதும் குறைஞ்சிடும். வயிற்றோட்டத்தால் தண்ணியும் போதும். அப்போ முதலாவது டீஹைட்ரேஷன், உடம்பில் இருக்கிற நீர் தன்மை குறையும். நீர் போகும்போது தனியாக நீர் போகாது, நீரோட சோடியம் குளோரைட்டும் போகும். எங்களோட உடம்புல மிக முக்கியமான கணிப்புகளில் சோடியமும் குளோரைட்டும் முக்கியம். அப்போ நீங்கள் முதல் செய்ய வேண்டியது, நீங்கள் டாக்டர்கிட்ட போறீங்களோ இல்லையோ அது விஷயம் இல்லை, இதை கூட கை மருந்துகள் கணக்க அதுக்கு ஆதரவாக தான் நான் கதைக்கிறேன். ஒரு ஆளுக்கு வயிற்றோட்டம் வேண்டாம் உடனடியாக கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. முதல் நீங்கள் உப்பு கஞ்சி அல்லது வீட்டில் தண்ணி குடிக்கணும். அது ஒரு இளநீயாக இருக்கலாம். இளநீர் என்கின்றது கோகனட் வாட்டர் அல்லது செவிளநீர்ன்னு சொல்லுவோம், கிங் கோகனட் வாட்டர், அல்லது இந்த தோடம்பழச்சாறு இல்லை பழச்சாறுகள் கொடுக்கலாம். அல்லது ஜீவனி என்கின்ற இது ORSன்னு உங்களுக்கு தெரியும், ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அது ஒரு பேக்கெட்டில் வரும், சச்சேன்னு சொல்லுவோம். அதை 1 லிட்டரில் கரைச்சி ஒரு 24 ஹவர்ஸுக்கு கொடுத்தா எங்களுக்கு அட்லீஸ்ட் உடம்பை டீஹைட்ரேட் ஆகாமல் அந்த தேவையானதை மெயின்டைன் பண்ணலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போக மட்டும் அவர் கலாப்ஸாக பார்க்கலாம். முன்னாடி அந்த பிள்ளையோ அந்த பேஷண்ட் கலாப்ஸாக போயிடும், கலைக்கு இல்லாமல் சோர்ந்து அவர் தூக்கிக்கொண்டா போண்டுவார், நடக்கலாம் வந்துடுவார். அப்போ அது பேசிக், அதை கொடுக்கலாம். அதில் சோடியம் குளோரைட், தண்ணி, நீர் சத்தும் சோடியம் குளோரைட் கனிவுப்புகளும் சேர்ந்த இதை ஆகாரத்தை கொடுத்து கொண்டு இருக்க வேணும். காய்ச்சல் அதில் இருந்தால் வயிற்று வலி இருந்தால் பெயின் கில்லர்ஸ், பாராசிட்டமால் போன்ற மாத்திரைகள் கொடுக்கலாம். அதை விட நீங்கள் கட்டாயம் ஒரு நாளில் நிற்கலைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஜிபியோட போய் கட்டாயம் அது வயிற்றோடதுக்குரியதை பார்க்க வேணும். மலச்சிக்கல் இருந்தால் அதுக்குரிய பழங்கள் நீராகாரம் எடுக்கலாம். அல்லது மலச்சிக்கலுக்குரிய சில சிரப் இருக்குது, மலச்சிக்கலை தவிர்க்கக்கூடிய டேப்லெட்ஸ் இருக்குது, அதையும் எடுத்து பார்க்கலாம். அதுக்கும் இல்லைன்னா தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கட்டாயம் ஒரு நிபுணரை பார்த்து அந்த கொலனோஸ்கோப்போ சிக்மனோஸ்கோப்போ அதில் செய்து உங்களோட மலத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்து பூச்சி மருந்து எடுக்கலாம், பேர்ம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேணும், அப்படியானது செய்யலாம். இதுக்கு அடுத்தபடியாகத்தான் நான் மிக முக்கியமான விஷயம், இந்த இரத்தப்போக்கு, மலம் கழிக்கும் போது பெயின் ஏற்படுறது, மலத்தோட சீதம் அல்லது ரத்தம் கழிக்கிறது இதுகள் ஏற்படுறது, மலக்குடலில் இல்லை மலவாசலில் ஏற்படக்கூடிய மூலம் அல்லது கேன்சர், புற்றுநோய் அதுதான் இருக்கலாம். அது அப்படியான பிரச்சனைகள் ஏற்படும் போது நாங்கள் கட்டாயமாக இந்த நான் சொன்ன முதல் முறைகளையும் செய்து கொண்டு எது பழங்கள் நீராகாரங்கள் எடுப்பதோடு உடனடியாக சத்து சிகிச்சையை பார்த்து அந்த டயக்னோஸ் பண்ணப்பட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம். இதெல்லாம் சொன்ன மாதிரி நீங்கள் மூலம்னு சொன்னால், இப்போ ஒரு கொலனோஸ்கோப் செய்து அவர்களுக்கு மூலம் ஹெமராய்ட்ஸ் தான் இருக்குன்னு சொன்னால் அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் டிகிரி என்று பார்த்தோம்னா அதுக்கு நாங்கள் லாக்ஸேட்டிவ்ஸும் கொடுக்கலாம், இன்ஜெக்ஷனும் போடலாம். இன்ஜெக்ஷனில் பேண்டிங் என்று இருக்குது. அது எண்டோஸ்கோப் மூலமாகவே அந்த மூலத்தை பேண்டிங் என்று போட்டோம்னா அந்த பேண்டிங்கால் அந்த மூலம் தானாக விழுந்து விடும். வெளியில் வெளித்தள்ளலாக ஏற்பட்டு ப்ரொலாப்ஸ்ன்னு சொன்னால் இல்லை ப்ளீட் பண்ணணும்னு சொன்னால் கட்டாயம் ஆப்ரேட் பண்ண வேண்டும், அட்மிட் பண்ணி அதை நாங்கள் ஹெமராய்டெக்டமி, அதுவும் இப்போ வெட்ட வண்டியில் ஸ்டேப்லர் முறையிலையும் செய்யலாம். பழைய மாதிரி அந்த கரகை வெட்டி நோற மாதிரி முந்தினம் ஹெமராய்ட் மூலம் ஆப்ரேட் பண்ணால் பெயின் இருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு அது முழுமையாக வெளியில் வரும்போது ஸ்டேப்லர் ஹெமராய்டுக்கும் செய்ய முடியாமல் இருக்கும், சரியாக ப்ளீட் பண்ணி கொண்டு இருந்தாலும் செய்ய முடியாமல் இருக்கும். இதில் உள் மூலம் வெளி மூலம் இருக்கின்றது. வெளி மூலம் என்கின்றது உண்மையாக அது மூலம் இல்லை, அது ஒரு ஸ்கின்னில் வரக்கூடிய மாற்றங்களால் வாரது தான். அது எக்ஸ்டர்னல் பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது நாங்கள் நார்மலாக ஆப்ரேஷன் மூலமாக இல்லை, மாத்திரைகள் மூலமாக அது என்னதான். உள் மூலம் என்கின்ற இந்த இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் தான் ப்ரொலாப்ஸ் ஆகி வெளியில் வரும்போது தான் அதை ஆப்ரேட் பண்ண வேண்டி வரும், அதுதான் ப்ளீட் பண்ணும். அப்போ அது சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டி வரலாம். இன்ஜெக்ஷன், பேண்டிங் அல்ல சர்ஜரி. அதன் இதில் லாக்ஸேட்டிவ்ஸும் நல்ல உணவு பழக்கத்தையும் மாற்ற வேணும். மற்றது மலை வாசலில் ஏற்படக்கூடிய அந்த ஃபிஷர்ன்னு சொல்கின்ற மேலே அந்த ஃபிஷரின் ஏனோன்னு சொல்லுவோம், அதில் ப்ளீட் பண்ணி எல்லாம் பெயினாக இருந்தால் நாங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு மயக்கம் கொடுத்து அந்த ஸ்பிங்டர் டைட்டாக இருக்கிறபடியே தான் அது வருது. மலவாசலில் ஸ்பிங்டர் இருக்குது, அது எப்பவும் மூடித்தான் இருக்கும். தேவையான நேரங்கள் மட்டும் நாங்கள் மலம் கழிக்கின்ற போய் இருக்கும்போது தான் அதை ரிலாக்ஸ் பண்ணுது. எங்களோட பிரெயின்லேருந்து வர கோஆர்டினேஷனால் தான் அதை ரிலாக்ஸ் பண்ணி மலம் கழித்தல் நடைபெறும். அப்போ அந்த இது வந்து தனியாக டைட்டாக இருந்தால், மலம் கழிக்கிற டைம்லேயும் டைட்டாக இருந்தால் உங்களுக்கு உள்ளுக்கு ஃபிஷர் வரலாம், அந்த என்ன சொல்கிறது பித்த வெடிப்புகள் ஏற்படலாம். அந்த இதுக்கு நாங்கள் அந்த ஸ்பிங்டரை கட் பண்ண வேண்டி வரும், அது ஸ்பிங்டரோட்டமின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான பாரதூரமான டிசீஸ் தான் கேன்சர், மலக்குடல் கேன்சர். இது
எல்லாருக்கும் ஏற்படுறது இல்லை. இது மிக மிக இந்த மலம் கழிக்கல் ஏற்படுற பிரச்சனைகளில் ஒரு 5% ஆட்களுக்கு இந்த கேன்சர் ஏற்படலாம். 95% நான் சொன்ன முதல் காரணங்களாக இருக்கலாம். அப்புறம் 5% ஆட்களுக்கு மலக்குடலில் ஏற்படக்கூடிய கேன்சரால் இந்த மலச்சிக்கல் மலம் கழிக்கல ஒழுங்கீனங்கள் ஏற்படலாம். மலக்குடல் அல்லது மலக்குடலுக்கு மேலே உள்ள சிக்மாய்டு அல்லது இறங்கு குடல்னு சொல்லுவோம், அதுகளில் இருந்தாலும் வரும். அப்படி ஒரு கேன்சர் என்று கண்டுபிடிக்கப்பட்டால் நாங்கள் அந்த கொலனோஸ்கோப் மூலம் அந்த சதப்பரிசு செய்து கேன்சர் என்று வந்துட்டுன்னு சொன்னால் அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்வோம்னா அது பரவி இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அதுக்கு நாங்கள் சிடி ஸ்கேன் செய்ய வேணும். சிடி ஸ்கேன் அது எம்ஆர்ஐ அது அவற்றை தன்மையை பொறுத்து செய்வோம். அந்த சிடி ஸ்கேனில் பரவல் இல்லைன்னு சொன்னால் அந்த மலக்குழலின பகுதியை எண்டோஸ்கோப் மூலமாக அந்த கட்டியை அகற்றலாம். அதாவது கொஞ்சம் டீப்பாக போயிருக்கு நெறிக்கட்டிகளுக்கும் போயிருக்குன்னு சொன்னால் நாங்கள் மலக்குடலின் பகுதியை லெப்ரோஸ்கோப் மூலமாக அகற்றி சில பேருக்கு பெர்மனண்டாக அந்த கொலஸ்டமி பேக் வைக்க வேண்டி வரும். சில பேருக்கு நாங்கள் உள்ளுக்கே ஜாயின் பண்ணலாம். அது அந்த மலவாசலில் இருந்து எவ்வளவு தூரத்துக்கு அப்பால் இந்த குடல் புற்றுநோய் இருக்குன்றது பொறுத்து. இப்போ கேன்சர் வந்து மலவாசலுக்கு மிக அருகாமையில் இருந்தால் நாங்கள் மலவாசலையும் அகற்ற வேண்டி வரும். அப்போ அவருக்கு பெர்மனண்டாக அவர் இதில் பேக்கோடு தான் இருக்க வேண்டி வரும். வாழ்நாள் முழுவதும் அவருக்கு டாய்லெட் வந்து மலம் இந்த பேக்கில் தான் போகணும். அதை கொலஸ்டமின்னு சொல்லுவோம், ஸ்டோமா போட வேண்டி வரும். அப்போ இதுகளெல்லாம் நாங்கள் பேர்ந்து செய்கின்ற அந்த சிடி ஸ்கேன் அதுகள ரிப்போர்ட்டை வச்சு அந்த மலக்குடலுடைய கேன்சர் பரவின தன்மைகளை வச்சு பார்ப்போம். அது லிவருக்கெல்லாம் பரவிட்டுது எல்லா இடம் பரவிட்டுனா ஆப்ரேட் பண்ணவும் மேலாது. டெம்பரரியாக ஸ்டோமா போட்டு வந்து ஹீமோதெரப்பி கொடுத்து அவர் இறக்கும் மட்டும் அவரை பெயின் கில்லர் கொடுத்து அவரை அதான் இந்த ஏர்லி ஸ்டேஜில் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சா எங்களுக்கு நல்லா. அப்போ அது ஒரு பகுதி. அதான் அந்த இதை நாங்கள் பரவலாக நாங்கள் பார்த்த விஷயம். அப்போ வயிற்றோட்டமாக இருக்கலாம், கன்ஸ்டிபேஷனாக இருக்கலாம், அந்த சிம்டத்துக்கு ட்ரீட் பண்ணணும், அதுக்குரிய காரணத்தை ட்ரீட் பண்ண வேணும். கேன்சர்னு சொன்னால் அது வேறு விதமாக நாங்கள் ட்ரீட் பண்ணணும். கேன்சர்ன்னு கண்டுபிடிச்சிட்டா அது ஒரு வேறு கேட்டகரி, அதுக்கான விஷயங்கள் இருக்குது. அது சிடி செய்து பரவிட்டுதான்னு பார்த்து அது நாங்கள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்யலாம். அது ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்னு சொல்லுவோம். ஒருவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டால் சத்த சிகிச்சை மட்டும் அல்ல, ஒன்காலஜிஸ்ட் கன பேர் அதில் இன்வால்வ் ஆகிடும். நிச்சயமாக. அதாவது எப்படியான சிகிச்சை முறைகள் இன்றைய காலகட்டத்தில் காணப்படுகின்றன, அதாவது உள் மூலம் வெளி மூலம் இரத்தப்போக்கு வயிற்றோட்டம் மலச்சிக்கலாக இருந்தாலும் எப்படியான நவீன சிகிச்சை முறைகள் இருக்கின்றன, அதனை நாங்கள் உடனடியாக செய்வதனூடாக பாரதூரத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதாக வைத்தியர் என்று கூறினார். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் முழுமையாக பேசியிருந்த விடயமாக இருக்கின்றது மலம் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கின்றன. கண்டிப்பாக பல பிரச்சனைகள் காணப்படும், நீங்களும் அதனை அலட்சியமாக விட்டு வைத்திருப்பீர்கள். ஆனால் அது வேறு நோயின் அறிகுறியாக கூட இருக்கலாம். நீங்கள் உடனடியாக வைத்தியரை நாடி அது சார்ந்த பரிசோதனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்று எங்களுக்கு வைத்தியருக்குரிய மிக பெரும் அறிவுரையாக இருக்கின்றது. அந்த அளவில் இன்று எங்களோடு இணைந்து எங்களுக்கான பல தகவல்களை வழங்கியிருந்தார் சத்திர சிகிச்சை நிபுணர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். அவருக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் மலச்சிக்கல் சார்ந்து பேசிய விடயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். அந்த அளவில் வயிற்றோட்டம் தானே என்று அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். அது சார்ந்த உணவுகளையும் ஆகாரங்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட வைத்தியரை நாடி அதற்கான உடனடி தீர்வை பெற்றுக்கொள்வதனூடாக நீங்கள் ஆரோக்கியமான மனிதராக வாழலாம் என்று கூறிக்கொண்டு இன்று நாங்கள் வழங்கிய தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்த வாரம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.